வசனங்கள், அதோடைய வழி பொருட்கள், ஸோ எந்த நோக்கத்திற்காக அது செலுத்தப்படுகிறதுன்னு சொல்லி இருக்கு. ஸோ உங்களுக்கு படிக்க தெரியுமா? தெரியாதுல்ல? விசுவாச பிரமாணம் வந்து ஹோம்ஒர்க். இது வந்து பழைய ஏற்பாடு, பென்டடூக்கு, பஞ்சாங்கம் அந்த சப்ஜெக்ட் கண்ட்ரோலில் வருது இது, சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அது வேறு சப்ஜெக்ட், இது வேறு சப்ஜெக்ட்டு. ஸோ செகண்ட் சப்ஜெக்ட் நம்ம போட்டுட்ருக்குறோம். ஸோ பலிகள், சர்வாங்க தகன பலினா சர்வ அங்க தகன பலி, ஃபுல்லாக பலி செலுத்திடுவாங்க, எதுவும் மிச்சம் இருக்காது. ஸோ இது எதற்காக செலுத்தப்படுகிறதுனா அறியாமல் செய்த பாவத்திற்காகவும் நம்மளை வந்து தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிப்ப அடையாளமாக இது செலுத்தப்படுகிறது, சரிங்களா? பழைய ஏற்பாட்டில். அப்போ அதுக்கு காளை, ஆட்டுக்கடா, புறா இதை வந்து முற்றிலுமாக எரிச்சிருவாங்க, கொஞ்சம் கூட வைக்க மாட்டாங்க. சர்வ அங்க தகன பலி. ரெண்டாவது வந்து போஜன பலி. போஜன பலி எதை வைத்து செலுத்தப்படுதுன்னா மெல்லிய மாவு, எண்ணெய், அப்பம், உப்பு, இது போன்ற இதெல்லாம் செலுத்தப்படுகிறது. ஸோ காட் வந்து நமக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிப்பதற்காக போஜன பலி வந்து லேவியராகமத்தில் செலுத்திட்டு இருந்தாங்க. அடுத்தது தேர்ட், சமாதான பலி. சமாதான பலி எதற்கு செலுத்தினாங்கன்னா சமாதான பலி வந்து நன்றிக்காகவும் ஐக்கியத்துக்காகவும் செலுத்தினாங்க. சமாதான பலியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஸோ இது வந்து அந்த காலத்தில் காட் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு பலி செலுத்துவார். பழுதற்ற மிருகம், அப்பங்கள் கொண்டு வந்து செல்லலாம். நாலாவது வந்து பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலி எதில் செலுத்தணும்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு. நான் குரூப்பில் போட்டுடுறேன், கிளாஸ் முடிச்சோடனே நான் குரூப்பில் இதை போட்டுடுறேங்க. ஸோ நீங்கள் அதை கோத்ரூ பண்ணலாம். பாவ நிவாரண பலி எதுக்கு செலுத்தணும்னா அறியாமல் செய்த பாவத்திற்காக செலுத்தணும். 5வது மாற்றுங்க, 5th மாற்றுங்க. இன்னொரு குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலி எதற்கு செலுத்தணும்னா குற்ற நிவாரண பலி கொஞ்சம் முன்னாடி 5 குற்ற நிவாரண பலி எதுக்குன்னா அறியாமல் செய்த பாவத்திற்காக செலுத்தணும். ஓகே, இது இந்த 5 பலிகள் வந்து லேவியராகமத்தில் முக்கியமான பலிகள், சரிங்களா? லேவியராகமத்தில் இந்த 5 முக்கியமான பலிகள். ஓகே, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இது பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு காட் சொன்ன இது. இப்போ நம்ம புதிய ஏற்பாடு வந்துட்டோம், ஏன் இதெல்லாம் நம்ம படிக்கணும்? இயேசு பலியாகிட்டார். இது எல்லாத்துக்கும் பதிலாக இயேசு ஒரே பலியாக பலியாகிட்டாரு, அதை நம்ம படிக்கணும், சரிங்களா? இப்போவும் பலி இருக்குன்னா பலி கிடையாது. இப்போ பலி ஆட்டுக்கடா, காணிக்கை அந்த மாதிரி பலி கிடையாது. ஆனால் இப்போ பலி இருக்கு, அது தெரியுமா? நம்ம மனசுல நன்றியா பலி செலுத்துறோம் பார்த்தீங்களா, ப்ரேயர் பண்றோம் பார்த்தீங்களா, நன்றி பலி. இப்போ ஃபாதர் பாடியிருக்காருல, நன்றி பலிபீடம் கட்டுவோம், முன்னாடி கட்டுவோம். ஸோ நன்றி பலிபீடம் கட்டுவோம் அப்படின்லாம் ஃபாதர் பாடியிருக்காரு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா இதெல்லாம் வந்து நம்ம மனசுல கடவுளுக்கு பலி செலுத்துறோம். ஸோ பழைய ஏற்பாட்டில் லிட்டரலாக செலுத்தி கொண்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அதை மைண்டில் வச்சு நம்மளை ஒப்பு கொடுக்குறோம், சரிங்களா? அதான் இதோடைய அர்த்தம். பாருங்க, அறியாமல் செய்த பாவத்திற்கு 1 2 போடணும். 1 2 நம்ம முழுவதும் அர்ப்பணிப்பேன். ஐ சரண்டர்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஐ சரண்டர், நான் என்னை முற்றிலும் அர்ப்பணித்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ அதெல்லாம் எதுக்கு அர்த்தம்னா நான் கர்த்தருக்காக முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ 5 முக்கியமான பலிகள் சொல்லுங்க பார்ப்போம், ஏதாவது சொல்லுங்க. முதல் பலி அது எதை குறிக்கிறது? சர்வாங்க தகன பலி எது குறிக்கிறது? முழுசா நம்மளை அர்ப்பணிக்கிறது. அது எதற்காகனா அறியாமல் செய்த பாவத்திற்காக, சரிங்களா? ஓகே. 2வது போஜன பலி எதை குறிக்கிறது? நன்மைக்காக, நன்மை செய்வதற்காக போஜன பலி குறிக்கிறது. 3வது இது எதை குறிக்கிறது? நன்றிக்காகவும் சமாதானத்துக்காகவும், சரிங்களா? அடுத்தது பாவ நிவாரண பலி, அறியாமல் செய்த பாவ பலி. அதே போல குற்ற நிவாரண பலியும் அதுக்காக தான் குறிக்கிறது. அடுத்தது பண்டிகைகள். அடுத்தது பாருங்க, லேவியராகமத்தில் சில பண்டிகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ முதலாவது வந்து ஓய்வு நாள் பண்டிகை. பெந்தேகொஸ்தே பண்டிகையும் இதில் வருகிறது. நம்ம கேட்ட பெந்தேகொஸ்தே பண்டிகை ஓய்வு நாள் எப்போ பாருங்க, வாரத்தின் 7ஆம் நாள். 7ஆம் நாள் ஓய்வு நாள். 7ஆம் நாள்னா எந்த நாள் சித்ரா சிஸ்டர்? சண்டே ஓய்வு நாளில். சண்டே நம்ம ஓய்ந்திருந்து எந்த வேலையும் செய்யக்கூடாதுல்ல,
சண்டே பழைய ஏற்பாட்டில் படி எந்த நாள் ஓய்வு நாள்? சாட்டர்டே தான் ஓய்வு நாள். அது புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும். இப்போ காட் வந்து பல ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காருன்னா பாருங்க, பரிசேயர்கள் எப்படி மாற்றினாங்கன்னு சொல்கிறேன். ஓய்வு நாளில் 1 கிலோமீட்டர் தான் நடக்கணுங்கிறது ரூல்ஸ் இருக்கு. சரியா? அப்போ இவங்க பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் நடக்கணும், நான் 900 மீட்டர் நடப்பேன், நடந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவேன், மறுபடியும் 900 மீட்டர், மறுபடியும் ரீஸ்டார்ட். 1 கிலோமீட்டர் தானே, நான் முடிக்கலையே. புரிஞ்சா? ஸோ அந்த மாதிரி கர்த்தர் கொடுத்த இதை வந்து இவங்க முடிச்சுக்குவாங்க உங்களோட இஷ்டத்துக்கு. அதான் காட் சொல்கிறார், பரிசேயர்களே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்கணும், ஜனங்களும் மிருகஜீவங்களும் ஓய்ந்திருக்கணும். கண்டிப்பாக ஓய்வு நாள் தேவையா? ஃபுல் டே ஒர்க் பண்ணால் நல்லது தானே. எவ்வளோ பொறுத்த 1 டே சேலரி நார்மலாக 1000 rupeesனு வைத்துக்கொள்ளுங்க. 1 டே சேலரி 1000 rupees. 1 வீக் ஃபுல்லாக 7 நாள் வேலை செஞ்சால் 7000 ரூபா கிடச்சிரும்ல. எதுக்கு ஓய்வு நாள் கார்டு கொடுத்தாரு சொல்லுங்க? அம்மதான் ஓய்வு நாள் ஒர்க் பண்ணால் நல்ல சேலரி கிடச்சிரும்ல. ஏன் ஓய்வு நாள் கார்டு கொடுத்தாரு? கண்டிப்பாக இதெல்லாம் நல்ல ஒரு ஆன்சரு. பாருங்க, நம்மளுடைய சரீரம்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்காங்க. 6 நாள் ஒர்க் பண்ணிட்டு 1 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு மாடை வந்து ரெஸ்ட் கொடுக்காம ஓட்டிகிட்டு இருந்தாராம். செகண்ட் வீக் வந்து ஒரு மாடு வந்து மயங்கி விழுந்துருச்சான் ரெஸ்ட் கொடுக்காம பண்ணனால. காட் வந்து ரெஸ்ட் கொடுக்க சொன்னால் ரெஸ்ட்டு கொடுக்கணும். பகலில் ஒர்க் பண்ணணும், நைட்டு தூங்கணும், நைட்டு தூங்கணும். டே நைட்டு டியூட்டி பண்ணோம்னா நமக்கு கஷ்டம். ஸோ காட் எல்லாத்தையும் ஒரு பிளானோட பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ஓய்வு வருஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓய்வு வருஷம் வந்து லீப் இயர் வந்து 50வது வருஷம். 7th இயர் வந்து லேண்டுக்கு ஓய்வு கொடுக்கணும். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ லேண்டுக்கு விதை விதைக்கக்கூடாது. 6 இயர்ஸ் தான் விதை விதைக்கணும். 7th இயர் ஓய்வு கொடுக்கணும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓய்வு கொடுக்காம அதையும் கண்டினியூஸாக விதை விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதை நம்ம பின்னாடி அதோடைய இது பண்ணுவோம். 50வது வருஷம் வந்து லீப் இயர், ஜூபிலி வருடம். ஜூபிலி வருடம் வந்து 50வது வருஷம். ஸோ அடிமையெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுறோம், அடிமையெல்லாம் விடுதலை பண்ணி விட்டுறணும். அது லீப் இயரில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பஸ்கா. பஸ்கா வந்து மார்ச் ஏப்ரல் வருது. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் சில சர்ச்சஸில் பஸ்கா கொண்டாடுறாங்க, தெரியுமா? பஸ்கா பண்டிகை போன மாதம் கொண்டாடினாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ மார்ச் ஏப்ரலில் வருது. எகிப்திலிருந்து விடுதலையானதை நினைவு கூறுவதற்காக வருது. புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அதுவும் வந்து எகிப்திலிருந்து எப்போ போனாங்க அப்படின்னு சொல்லி முதல் மாதம் டேட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிச்சு அனுப்புவேன். பட் நம்ம நோட்ஸ் எடுத்தால் நமக்கு நல்லா புரியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? புளிப்பில்லாத அப்பம். ஏன் புளிப்பில்லாத அப்பம்லாம் சாப்பிட சொன்னார்னா, நம்ம வந்து இங்கேருந்து கசப்போடு வெளியே போகணும். எகிப்திலேருந்து இனிமேல் எகிப்தை நினச்சி பார்க்கக்கூடாது, நம்ம காணானதை நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று பாதரட்சை சப்பல் போட்டு தான் சாப்பிடணுமாம்மா. அதெல்லாம் ஃபஸ்ட்டுங்களா? பஸ்கா எப்படி சாப்பிடணும்னா சப்பல் போட்டு இடை கட்டி. என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு ட்ராவலில் போகிறது மாதிரி. ஸோ எகிப்து இனிமேல் நினைக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குது இதில். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் 3ல் முதல் பலன் வந்து தேவனால் அருளப்பட்ட நிலத்தின் பலனை கொடுப்பது ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு. ஸோ அந்த காலத்தில் காட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வச்சுருக்கிறாரு. இதில் இந்த தசம்பாகலாம் வந்துச்சுங்க. ஸோ முதல் கனியை வந்து காடு கொடுக்கணும். அது கொடுத்துட்டா 2வது தான் அந்த ஒரு ஆசீர்வதிப்பார். ஸோ சிஎஸ்எஸ் சர்ச்சஸ்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் ஞாபகம் இருக்குது. தேங்காவில் ஃபஸ்ட்டு தேங்காய் கொண்டு வச்சுருவாங்க. அரிசியிலையும் முதல் அரிசி முதல் படைகள் கொண்டு வச்சுருவாங்க. ஸோ எல்லாத்துலேயும் முதல் வச்சுருவாங்க. சிலர் இன்னும் ஒரு படி மேலே போய் ஃபஸ்ட்டு பையனை சர்ச்சுக்கு கொடுத்து ஏலத்தில் எடுப்பாங்க. அது தெரியுமா? ஃபஸ்ட்டு பையன் இருந்தாங்க, நீங்கள் சர்ச்சில் கொடுத்து ஏலம் போடுவாங்க. 100 ரூபாய் 200 ரூபாய் போடுவாங்க. இவங்களே ஏலம் கேட்டு அந்த காசை கொடுத்துட்டு பையன் எடுத்துருவாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இதெல்லாம் வந்து முதல் பலன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஓகே, ஒரு கேள்வி கேட்குறேன். பழைய ஏற்பாட்டில் தசம்பாகம் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் தசம்பாகம் இருக்கா இல்லையா? இருக்கா? பழைய ஏற்பாட்டில் தானே வசனம், புதிய ஏற்பாட்டில் வசனம் இல்லையே. குறைந்தேர்ல. சரி, ஓகே. பாருங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் தசம்பாகம் ஸ்ட்ரிக்டாக கண்ணுக்கு
10ல் 1 ஸ்ட்ரிக்டாக கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டில் ஸ்ட்ரிக்டாக கிடையாதுன்னா மனப்பூர்வமாக கொடுக்கணும். அதுதான் நான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வித்தியாசம். அதுக்கப்புறம் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் வந்து இந்த பண்டிகை ஓய்வு நாள்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கலன்னா சாமி கண்ணை குத்திடுவார். பழைய ஏற்பாட்டு காட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் காட். நம்ம படித்தோம்ல பழகினிசை படித்தோம்ல, அதில் சொல்கிறது போல் ஸ்ட்ரிக்டாக. புதிய ஏற்பாட்டில் ஸ்ட்ரிக்ட் கிடையாதுங்க, மனப்பூர்வமாக இது பண்ணுவாங்க. பழைய ஏற்பாட்டில் எஜமானை போன்றவர், புதிய ஏற்பாட்டில் தந்தையை போன்றவர். அதான் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம். இதெல்லாம் பாஸ்டர்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டா நம்ம வந்து சர்ச்சுக்கு போக மாட்டோம்ட்டு. வந்தாவா அப்படின்னு சொன்னால் என்ன, நம்ம போக மாட்டோம். அதனால தான் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் பைபிள் காலேஜில் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். பைபிள் காலேஜில் இது தெரிஞ்சுக்கொள்ளும் போது என்ன அர்த்தம்னா, எங்கள் அப்பாவோடைய சொத்து பார்ப்பதற்காக நான் போகிறேன், ஃபெலோஷிப் உணர்வதற்காக போகிறேன். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு ஆங்கிள் இருக்குது. திடீர்னு ஒரு சகோதரன் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகலான்னு எடுத்துக்கொள்ளுங்க, சர்ச்சுக்கு போகலாம். அவனை பிடிச்சி நீங்கள் நியாயம் தீர்த்து கொண்டு வந்து நிறுத்தி அவனை ஷூட் பண்ணி அடுத்தது நிரந்தரமாக சர்ச்சுக்கு வர விடாமல் பண்ணிடக்கூடாது. சரியா? புதிய ஏற்பாட்டில் ஸ்ட்ரிக்ட் இல்லை, மனப்பூர்வமாக செய்யணும். ஏதாச்சும் ஒரு இருந்தால் கொஞ்சம் நீங்கள் மன்னிச்சு விட்டுறணும். சரியா? ஓகே ஃபஸ்ட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிருவீங்களா? ஏன் சொல்கிறேன்னா, சென்னையில் சிலர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிப்பாங்க. ஒரு சர்ச்சில் வந்து கதவை பூட்டிடுவாங்க. 10 o'clock உள்ளே வரலன்னா 10:05 கதவை பூட்டிடுவாங்க, கேட்டை பூட்டிடுவாங்க. அதாவது பரவாயில்ல. இன்னொரு சர்ச்சில் வந்து பஞ்சிங் வைக்கணுமா சர்ச்சுக்குள்ள, சண்டே சர்வீஸில் பஞ்சிங் வச்சுட்டு உள்ளே வரணுமாம்மா. அப்போ பஞ்சிங் லேட்டாக வந்தவங்க தெரிஞ்சிடும், பாஸ்டருக்கு லிஸ்ட்டு போயிடும். பாஸ்டர் கால் பண்ணுவார், ஏன் லேட்டு ஆப்சென்ட் ஆனால் 3 வாட்டி ஆப்சென்ட் ஆனால் சர்ச்சிலேருந்து வெளியே அனுப்பிடுவாங்களா. அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணக்கூடாது. ஆனால் மனப்பூர்வமாக பண்ணணும். புதிய ஏற்பாட்டில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. மனப்பூர்வமாக நம்ம பண்ணணும். மனப்பூர்வமாக பண்ணால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா ஆண்டவர் வருத்தப்படுவார். தண்டிக்க மாட்டார், வருத்தப்படுவார் அப்பா. சரியா? அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது பெந்தைகோஸ்தே பண்டிகை பிரதர் கேட்ட கேள்வி. பெந்தைகோஸ்தே பண்டிகையும் லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஸோ மே ஜூனில் வருது. 50வது நாளில் பஸ்கா முடிச்சு 50வது நாளில் அது வரும். அறுவடையில் காட் கொடுத்த நன்றி ஆசீர்வாதங்களுக்காகவும் முயற்சிக்காகவும் நம்ம இதை செய்கிறோம். சரிங்களா? இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது எக்கால பண்டிகை, பாவ பரிகார தினம். ஸோ பல பண்டிகைகள் கொண்டு கொடுத்துருக்கிறார். அடுத்த எழுதுறீங்களா? அவங்க தான் நோட் பண்ணுறீங்களா? சரி, நோட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. காட் வந்து பல பண்டிகைகளை கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இதுலேருந்து நான் ஒரு இன்னொரு கேள்வி கேட்குறேன். புதிய ஏற்பாட்டில் நமக்கு பண்டிகை இருக்கா இல்லையா? சசி ஃபஸ்ட்டு நமக்கு பண்டிகை நம்ம பட்டிமன்றம் வச்சோம்ல, பண்டிகை இருக்கா இல்லையா? கிறிஸ்மஸ், உயிர்த்தெழுந்த விநாயகர் போன்ற பண்டிகை இருக்கா இல்லையா? இருக்கு. கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்கணுமா, கடைப்பிடிக்க தேவை இல்லையா? கட்டாயம் இல்லை. பட் எங்கள் சார் அடிக்கடி சொல்லுவார், பண்டிகை கடைப்பிடிக்கலைன்னா அந்த மார்க்கம் மதம் வந்து அழிஞ்சிருக்கும். ஒரு ரிலிஜன் வந்து பண்டிகை அனுசரிக்கலைன்னா ரிலிஜன் அழிஞ்சு போயிருமா. இந்து மதத்தில் பண்டிகைகள் ஏற்படுறாங்கன்னா அந்த மதத்தோட இதை நினைவு கூறுவதற்காக, இல்லைன்னா அழிஞ்சு போயிடும். ஆனால் இன்னொரு சீக்கிரட் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதில் பல பண்டிகைகள் வந்து பிஸ்னஸ் மோட்டிவ் தான். ஒன்றும் இல்லை, லாஸ்ட் வீக் மைசூரில் பிபிஎஸ் எடுத்துகிட்டு மைசூர் ரவுண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சர்க்கியூட் பஸ் இருக்குல்ல, அதில் நாங்கள் ஏறிட்டோம். காலையில் ஏறினா நைட்டு வர மைசூரை சுற்றி கட்டுவாங்க. அப்போ வந்து மைசூரில் மலை இருக்குல்ல, அந்த சாமுண்டீஸ்வரி மலை இருக்குல்ல, பஸ்ஸு போயிடுச்சு. பயங்கரமாக எக்ஸாஜரேட் பண்ணிட்டு வராங்க. கைடு என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்மாண்ட மலை, இதை விட பெரிய மலைனா ஊட்டியில் தான் இருக்குது, ஊட்டிக்கு அடுத்து இதுதான் அப்படி இப்படின்னு வராங்க. ஆனால் முதல்ல எப்படி மலை இருக்குன்னு சொல்லி பார்க்க போனால் அப்புறம் அங்கே ஒரு விற்கிற வச்சுருக்காங்க. சரியா? அப்போ என் கூட வந்து தம்பி சொன்னால், எங்கள் கிராமத்தில் உள்ள சிலையோட இது சின்ன சிலையாச்சே, இதை பார்க்குறக்கா மக்கள் வர்றாங்க அப்படின்னு. அவங்க கிராமத்தில் ஏதோ ஒரு பெரிய சிலை இருக்காங்க, ஆனால் அது ஃபேமஸ் கிடையாது. அப்போ பாருங்கள், பண்டிகை வந்து 25% வந்து ஸ்பிரிட்டு, 75% வந்து அதை பெருசுப்படுத்தி பிஸ்னஸ். அந்த மலைன்னு சொல்லி சும்மா ஒரு 10 கிலோமீட்டர் தான் மலை, ஊட்டி மலை, நமக்கு எவ்வளோ பெரிய மலை இருக்கு. அங்கே அதை வச்சு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் க்யூவில் நிற்கிறாங்க அந்த இதை வாங்குறதுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரியா? ஸோ பண்டிகைனா 2 விதமாக இருக்குது. ஒன்று ஒரு சின்ன ரீசனும் இருக்குது, ரெண்டாவது வந்து ஸ்பிரிட்டும் இருக்குது. சரியா? அதுக்கு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண்ணகி வந்து மதுரை எரிச்சிட்டான்னு சொல்லி நமக்கு இல்லை ஒரு இது இருக்குல்ல, கண்ணகி வந்து அந்த முத்து மாணிக்கம் அதெல்லாம் இந்த சிலம்பெல்லாம் அந்த படம் பார்த்துருக்கீங்களா? கண்ணகி சிலம்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா?
ஓகே, சம்டைம்ஸ் யூடியூப்ல அதெல்லாம் பார்க்கணும். சில இடத்துல பார்க்கும்போது தான் நமக்கு வரலாறு தெரியும். ஸோ மதுரையை கண்ணகி எரிக்க முடியுமோ முடியாதா? மதுரை ஒரு பெரிய ஊருக்கு அந்த காலத்தில், சரியா? சென்னை இப்போதான் பெருசாச்சு, 200 years தான் பெரிய சிட்டி ஆச்சு. மதுரை வந்து 3000 years பெரிய சிட்டி, சரியா? அப்போ கண்ணகி என்ன பண்ணாங்கன்னா சிலம்ப கொண்டு வந்து அப்படியே வீசி எரிச்சுட்டு மதுரையை ஃபுல்லாக எரிச்சுட்டாங்களாம். எப்படி எரிச்சிருப்பாங்க கண்ணகி? சொல்லுங்க நிஷா. தீ கொளுத்திருப்பாங்களா? கேன் எடுத்து கொளுத்திருப்பாங்களா? சொல்லுங்க சசி மாஸ்டர். அதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது? மதுரைக்காரங்களே கேட்போம். மதுரைக்காரங்க யார்? ரிச்சர்ட். மதுரையா நீங்க? ரிச்சர்ட் சொல்லுங்க. ரிச்சர்ட். உண்மை இல்லை. உண்மை இல்லை அப்படின்னா என்ன? அப்படியே அதை சொல்லிட்டு வராங்க. போய் தானா? மதுரை எரிக்கலையா? சொல்லுங்க சிஸ்டர். உண்மை இல்லைன்னு சொல்றாங்க. மதுரை எரிக்கலையாமா? சரி, வரலாற்று பூர்வம் நிரூபிக்கப்படல. ஆனால் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் உண்மை இருக்குதுங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னன்னா, அப்போ உள்ள ராஜாக்கள்லாம் மனசாட்சி உள்ளவங்க. கண்ணகி வந்து சொல்கிறான், அப்படியே அந்த சிலம்ப வீசி இருக்கும்போது மனசாட்சியில் குத்தி அவன் இறந்துட்டாங்க. அவங்க வேற யாரும் அவன் கொள்ளலை, சரிங்களா? இப்போ மனசாட்சி உண்மையாக இருந்தவங்க. அதே போல் தப்பு செஞ்சதுனால கண்ணகி சாபம் போட்டான் மதுரைக்கு. இப்போ மதுரை வந்து பூகம்பத்தில் வந்து இது நடந்துச்சு. ஸோ பழைய புராணத்தில் வந்து கொஞ்சம் உண்மை இருக்குது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். மதுரை அழிஞ்சு போட்டு அப்படி சாபம் போட்டதுனால பூகம்பம் வந்து அப்படியே அந்த காலத்தில் சில இது நடந்திருக்கு. ஏன்னா அது பழைய ஸ்டோரி, 3000 வருஷம் ஜீசஸ் கால வரலாற்றுக்கு முந்தைய ஸ்டோரி. ஸோ அது இருக்குது. இதில் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, பல பண்டிகைகள் வந்து கொஞ்சம் உண்மை, மீதி வந்து பிஸ்னஸ் மிகைப்படுத்தி அதை வந்து பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பட் இதெல்லாம் வந்து காட் கொடுத்தது. இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு ஆன்சர் இருக்கு. அதான் அதுக்கும் இருக்க ஒரு வித்தியாசம். அடுத்தது ஓகே, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பூரிம் பண்டிகை, பரிசுத்த சபை கூடுதல், கூடாரங்களின் பண்டிகை, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, இதில் இன்னொரு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் காடுன்ற பேர் இல்லை. எஸ்தர் புஸ்தகத்தில் காடுன்ற பேர் இல்லை. ஆனால் எஸ்தர் புஸ்தகம் ஏன் பைபிளில் வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த பண்டிகையை நினைவு கூறுவதற்காக தான் வந்துருச்சு. இங்கே எஸ்தர் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் படிங்க, எடுத்து படிங்க. எஸ்தர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். கேமரா இதில் இருக்கணுமா? வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கடைசி வசனம். அந்த பூரிம் பண்டிகை என்று நினைவு கூறப்பட்டது. அது படிங்க. பூரிம் பண்டிகை கொண்டாடப்பட்டது அப்படின்னு கடைசி வசனத்தில் இருக்கு. ஓகே பூரிம்னு ஒரு பண்டிகைங்க. அந்த பண்டிகையோட அர்த்தம் என்னன்னா, எஸ்தர் வந்து மொர்தேகாயை அந்த காலத்தில் ஆமானை வந்து அழிச்சிட்டாங்க. அதை நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்பட்ட பண்டிகை தான் பூரிம். ஸோ பைபிள் வந்து ஹிஸ்டாரிக்கல். பைபிளில் ஒரு காரியம் இருக்குன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இல்லாமல் இல்லை, ஆனால் வெளியே வந்து ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ராமர் பாலம். அப்போ இங்கேருந்து பாலம் கொண்டு போய் போட்டாங்கன்னா அப்போ ராமர் எப்படி போனோம்? பாலம் இல்லாமே போயிருக்காங்க. அனுமார் வந்து பாலம் செஞ்சு போயிருக்கிறார், கடல் தாண்டி போயிருக்கிறார். ராமர் வந்து பாலம் இல்லாமே போயிருக்காருல்ல. சாரி, ராவணன் பாலம் இல்லாமே அங்கே ஸ்ரீலங்கா போயிருக்கிறார்ல. அப்போ ராவணன் தானே பெரிய ஆள்? சொல்லுங்க பிரதர். இவர் பாலம் செஞ்சு போறாரு, ஓகே. அவர் பாலம் இல்லாமே போயிருக்காருல்ல. அப்போ யார் பெரிய ஆள்? அது காலத்தில் ஃப்ளைட் இல்லைல்ல. அப்போ யார் பெரிய ஆள்? ராவணன் தானே பெரிய ஆள். அப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா, ராவணன் வந்து தென்னிந்தியாவோட ராஜா, ராமர் வந்து வட இந்திய ராஜா, சரியா? அப்போ வட இந்தியர்கள் வந்து தென்னிந்தியர்களை நீங்கள் எங்களுக்கு கீழே, திராவிடர்களை ஆரியர்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு கீழேன்னு சொல்லி எழுதப்பட்ட கதைகள் தாங்க இந்த மாதிரி பல கதைகள். ஆனால் பைபிளில் உள்ள கதைகளுக்கு வந்து எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. இதுதான் இந்த பண்டிகை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அடுத்தது விசேஷம் ஐடியா. ஓகே, ஸோ அடுத்தது நீங்கள் நான் குரூப்பில் போட்டுறேன். யூதத்தில் மாதம், இப்போ நமக்கு ஜனவரி பிப்ரவரி இருக்குல்ல, அப்படியே யூதர்கள் மாதம் இருக்குது. இதெல்லாம் நம்ம படித்தா என்ன ப்ளஸ்னா, பைபிளில் ஜீசஸ் எந்த மாதத்தில் எந்த அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. மாதங்கள் அப்படியே மொத்தமாக ஃபார்வர்ட் பண்ணுங்க. பாருங்கள்,
12 மாதங்கள் இருக்குங்க. நமக்கு இருக்கிற மாதிரி 12 மாதங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதை நம்ம படிக்கும்போது யூதர்களுடைய டைம், அவங்க கால அட்டவணை, இது வந்து நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இது நீங்கள் லேவியராகம் தான் இது முக்கியம். பலிகள், பண்டிகைகள், மாதங்கள், இது 3 தான் லேவியராகத்தில் முக்கியம். இதை படிக்கிறதுனால கிறிஸ்து பலி ஆயிட்டாரு. நம்ம வந்து மனசுல பலி செலுத்தணும். ஆபிரகாம் வந்து டைரக்டா பலி செலுத்தல, மனசுல பலி செலுத்திட்டார். தெரியுமா? தெரியுமா? அதான் பலிகள், பண்டிகைகள், மாதங்கள், இது 3 தான் லேவியராகத்தில் முக்கியம். ஆபிரகாம் வந்து மனசுல பலி செலுத்திட்டார். அது தெரியுமா? ஏன்னா ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலி செலுத்துறதுனாலும் மனசுல வந்து ஓகே காட் கேட்டாரு, நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மனசுல அதை அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ புதிய பாட்டில் காட் மனசை தான் கேட்குறாரு. மனசில் நம்ம அக்செப்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். பழைய பாட்டில் டேரக்ட், புதிய பாட்டில் உள்ளான விருத்த செய்யணும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம படிக்கணும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லைன்னா நீங்கள் எதாவது ஆட் பண்ணாங்கன்னா லேவியராகமத்தில் சசி பாஸ்டர் அதாவது நீங்கள் லேவியராகமத்தில் ஆட் பண்ணணுமா? இன்னொரு பாயிண்ட் நான் இதில் எழுதலை, அதை எழுதி கொள்ளுங்க. போக்காடு வழியாடு லேவியராகமத்தில் படிச்சிருக்கீங்களா? போக்காடு வழியாடு. போக்காடுனா அதை போக்காடு விட போகிறோம், வனாந்தத்தில் விட்டுருவாங்க. வழியாடுனா அதை வழி செலுத்திடுவாங்க. அந்த ஆட்டின் தலை மேலே கை வச்சு பாவத்தெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வழி செலுத்திடுவாங்க, அதை அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஜீசஸ் வந்து போக்காடாகவும் விடப்பட்டார். அங்கே நகரத்தை சுற்றி வந்தார் சிலுவை சுமந்து போகும்போது. வழியாடுனா 2 ஆடு லேவியராகமத்தில் இருக்குதுங்க. ஒன்று வந்து பலியாடு, ஆட்டோட தலையில் கை வச்சு இஸ்ரவேலுடைய பாவத்தெல்லாம் கடத்தி விட்டு ஆட்டை பலி செலுத்திடுவாங்க. இன்னொன்று போக்காடு, ஆட்டோட தலையில் கை வச்சு ஆசாரியன் ஆடை வந்து வனாந்திரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. அங்கே தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, அதை அப்படியே சுற்றி அது செத்து போயிடும். ஸோ ஜீசஸ் வந்து 2க்கும் ஈக்குவலாக பலி செலுத்தப்பட்டார். லேவியராகமத்தில் முக்கியம். ஓகே, அடுத்த கிளாஸில் வந்து என்ன படிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனுக்காக சிஸ்டர் வர்றாங்க. சிஸ்டர் கிளாஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் போட்டோம். வீடியோ ஃபஸ்ட்டு செகண்ட்னால லைட்டாக அவங்களை எவாலுவேட் பண்ணுவோம். அடுத்தடுத்து லாஸ்ட்டு வரவங்களுக்கெல்லாம் நல்லா எவாலுவேட்டு. ஸோ முந்திக்கோங்க, ப்ரெசன்டேஷனுக்கு முந்திக்கோங்க. ஸோ இவாலுவேஷன் லைட்டாக தான் இருக்கும். ஓகே, போர்டு என்ன பண்ணும், இது பண்ணணும். போர்டு படை பண்ணுறீங்களா? சரி. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க இருக்கிற டைட்டில் வந்து இயேசு கிறிஸ்து ஒரு அவதாரமா இல்லை கடவுளா? அவதாரமா வந்தாரா இல்லை ஒரிஜினலாக அவர் கடவுளா அப்படிங்கிறது நம்ம அசைன்மெண்ட் டாப்பிக்கும் கூட. ஸோ அதை பற்றி நான் எடுத்த ஒரு அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து ட்ரினிட்டி, அதாவது திருத்துவத்தில் 2ஆம் நபர், அது நமக்கு எல்லாமே தெரியும். அப்போது அவதாரம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் மீனிங் வந்து இன்கார்னேஷன். அவதாரம்னா இன்கார்னேஷன், சரியா? அப்போ இன்கார்னேஷன் அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வேர்ட். இன்கார்னேஷன்னா லாட்டின் வேர்ட். இதுல கார்னே அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. இன் அப்படிங்கிறது, இன் கார்னே அப்படின்னா ஃப்ளஷ். ஃப்ளஷ் அப்படின்னா நம்மளோட சரீரம், மனித அவதாரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது தான் இன்கார்னேஷன் அப்படிங்கிறது. மனித அவதாரத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்ப இன்கார்னேஷன் அப்படிங்கிறதுனா a period of life, அதாவது உலகத்துல வாழ்ற ஒரு தனி ஒரு உருவம்னு சொல்ல முடியாது, ஒரு அவதாரம் எடுத்து வாழக்கூடிய அந்த கொஞ்ச நாள் அப்படிங்கிறது தான் அவதாரம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா a period of life on earth in a particular form. எந்த உருவத்துல ஒரு அவதாரம் எடுத்து இதுல வாழ்றாங்களோ அதை தான் நம்ம வந்து
இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ அவதாரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவதாரங்கிறதுக்கு மீனிங் வந்து இன்கார்னேஷன், அது வந்து லாட்டின் வேர்ட். அப்போ கார்னே அப்படின்னா சரீரம் அப்படின்னு அர்த்தம், ஃப்ளஷ்னா சரீரம். அப்போ அந்த சரீரத்தில் ஒரு கடவுள் வந்து அவதாரம் எடுத்து வாழக்கூடிய இந்த பீரியட் தான் நம்ம வந்து அவதாரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அவர் என்ன அவதாரம் எடுத்தார் அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து மனித அவதாரம், இன்னொன்று வந்து கடவுள் அவதாரம், மேன் காட். மனித அவதாரத்துக்கு சில ஆதாரங்கள், வசன ரீதியா ஆதாரம் பார்த்தோம்னா, இவர் முதல்ல வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது மரியாளின் வயிற்றில் பிறந்தார். அதுக்கு தான் முதல் சாட்சியே வந்து மனிதனா பிறந்தார் அப்படிங்கிறது, குழந்தையா இந்த உலகத்துல வந்து பிறந்தார். ஒரு மனுஷனா குழந்தையா பிறக்க முடியும், அதுதான் வந்து முதல் சாட்சி. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, பேபி, குழந்தையா பிறந்தார். இயேசு வந்து குழந்தையாக பிறந்தார். அப்புறம் நார்மலா மனுஷன் எப்படி இந்த உலகத்துல வாழுவாரோ அந்த வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். சரியா? மனுஷன் ஹியூமன் லைஃப், மனுஷங்கிறதுக்கு சில காரணங்கள். அவர் குழந்தையா தான் பிறந்தார், மரியாளின் வயிற்றில் பிறந்தார். அடுத்து அவர் மனிதனாக தான் வாழ்ந்தார். அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருந்தது, வலி இருந்தது, துக்கம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஃபீலிங்ஸ் அவருக்கு வந்து என்ன இருந்தது, துக்கம் இருந்தது, வலி இருந்தது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நிறைய வசனங்கள் இருக்கு. லாசரு மரித்தப்போ அவரும் கண்ணீர் சிந்தி அழுதார். அப்போ மனுஷனால கண்ணீர் சிந்தி அழுக முடியும், கடவுள்னு சொல்லி அப்படியே இல்லை. அவர் வந்து மனுஷனாக கண்ணீர் விட்டு அழுந்தார். அப்போ அதற்கு மனிதனாக பிறந்தார் என்பதற்கு ஒரு ஆதாரம். அவர் வந்து குழந்தையா பிறந்திருக்கிறாரு, மனிதனாக தான் வாழ்ந்திருக்கிறாரு, அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்புறம் அவர் வந்து ரத்தம் சிந்தினார். மனுஷனுக்கு தான் ரத்தம் இருக்கும், கடவுள் அப்படிங்கிறப்ப ரத்தம் இல்லாம இல்லை, ரத்தம் இருந்தது. அப்போ மனிதனாய் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த பிளட் வந்து ஒரு ஆதாரம் நமக்கு. அவர் விழால குத்தும் பொழுது கடைசி நிமிடத்துல ரத்தமும் வந்தது, கூட தண்ணீர் அதுவும் வந்தது. அப்போ மனுஷனுக்கு தான் ரத்தம் வரும். அப்போ மனிதனாய் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே நமக்கு ஆதாரம். குழந்தையா பிறந்தார், கண்ணியின் வயிற்றில் பிறந்தார், நார்மலா அவருக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது, எல்லா வலியும் இருந்தது, ரத்தம் சிந்தினார். இது எல்லாமே வந்து மனுஷனா இருந்த, அழுதார், கண்ணீர் விட்டார். இது எல்லாமே வந்து மனித அவதாரத்திற்கு உரிய சாட்சி. இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்கு. வசனம் வந்து நான் என்ன கோட் பண்றேன், அதை எழுதுன இல்லை, மறந்துட்டேன். அடுத்து கடவுளாக பிறந்தார், ரெண்டாவது அவதார், கடவுளா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, இவருக்கு வந்து நோ ஹியூமன் ஃபாதர், இவருக்கு இந்த உலகத்துல அப்பா கிடையாது. இவர் யாருனால ஜனிப்பிக்கப்பட்டார் அப்படின்னா பரிசுத்த ஆவியினால். அதுதான் மெயினா. கடவுள் அப்படின்னா இப்போ சாதாரணமா அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்த உலகத்துல இருந்தாங்க அப்படின்னா மனிதனா ஒரு பூமியில பிறந்த குழந்தைன்னு சொல்லலாம். ஆனா இவருக்கு வந்து உலகத்துல அப்பா கிடையாது. இவருக்கு வந்து ஒரே அப்பா வந்து பிதா மட்டும்தான். அவர் வந்து பரிசுத்த ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் கடவுள் அப்படிங்கிறதுக்கு முதல் ஆதாரம். அடுத்து யோவான்ல பாத்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளா நமக்கு அது the word become flesh, அந்த வார்த்தை தான் நமக்கு வந்து மனித அவதாரமா இந்த பூமியில வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் வந்து பெரிய சாட்சி. the word become flesh. ரெண்டாவது மூணாவது நிறைய தீர்க்க தரிசனங்கள் அவரை பத்தி உரைக்கப்பட்டிருக்கு. ஏசாயில இருந்து நிறைய இடத்துல வந்து அவர் இப்படி ஒரு மெசாயா வருவாரு, மேசியா நமக்காக உதிப்பாரு அப்படின்னு சொல்லி கடவுள் இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு சாட்சி, அவர் கடவுள் அப்படிங்கிறதுக்கு ப்ராஃபஸி. நாலாவது எப்படின்னா, அவர் தேவனுடைய காட்ஸ் பிளான், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வந்தவர். கடவுள் இயேசு வந்து எதுக்காக வந்தவர்? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தவர். அடுத்து இங்க எப்படி இறக்கும் தருவாயில ரத்தம் நமக்காக சிந்தினார், அதனால ரத்தம் உரியவங்க மனிதனா இருக்கலாம்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த ரத்தம் சிந்தும் பொழுது அந்த 7ஆம் வார்த்தையில நம்ம பார்த்தோம்னா ஆவியை ஒப்பு கொடுத்தார். நம்ம யாரும் வந்து நம்ம உயிரை கையில பிடிச்சி வச்சுட்டு மனுஷங்கனால நாம எப்ப போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. ஆனா இவர் கடவுள் அப்படிங்கிறதுக்கு கடைசி ஆதாரம் என்ன அப்படின்னாக்க,
அவர் வந்து மரண தருவாயில அவர் வந்து எத்தனையோ கஷ்டப்படுத்தினாங்க, அவரை குத்துனாங்க, அடிச்சாங்க, நிறைய வலி இருந்தது. அத்தனையும் மனுஷனா அவர் பொறுத்துக்கிட்டாரு. அதனால அவர் மனிதன். ஆனா 7ஆம் வார்த்தையில பிதாவே உன் கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிறது மனுஷன் சொல்ல முடியாது. இது வந்து கடவுள் மட்டும் தான் சொல்ல முடியும். அப்ப அவ்வளோ நேரம் அந்த துன்பங்கள்லாம் அவர் பொறுத்துக்கிட்டு கடைசியில தேவ திட்டத்தின்படி அவரோட ஆவியை வந்து ஒப்பு கொடுத்தார். இதன் மூலமா அவர் வந்து 100% கடவுள் அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஃபீலிங்ஸ் இதுல வந்து தாகம், அந்த அதே வார்த்தையில பாத்தீங்கன்னா தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. தாகம் வந்து மனுஷனுக்குரியது தான். தாகம் வந்து மனுஷனுக்குரியது. இது ஆவிக்குரிய தியாகத்துல பேசுவாங்க. ஆனா நிஜமாலுமே மனுஷனா பார்த்தோம்னா கொஞ்சம் பிளட் நம்ம கிட்ட இருந்து போயிருச்சு அப்படின்னாலே நமக்கு தாகம் எல்லாமே வந்துடும். ஆனா கடவுளா இருக்கிறதுனாலதான் அத்தனையும் அவர் பொறுத்துக்கிட்டு, அதே நேரத்துல ஒரு மனுஷனுக்கு வந்து பிளட் கொஞ்சம் உடம்புல இருந்து போயிருச்சு, ஒரு 5 பாயிண்ட் தான் பிளட் இருக்குன்னா கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஆனா அவர் கடவுளா இருக்கிறதுனால அவர் கோமா ஸ்டேஜுக்கு போகல. கடைசி வரைக்கும் அவர் உயிரை பிடிச்சு வச்சு அவர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறோங்கிறதுனாலதான் அவரோட ஆவியை வந்து ஒப்பு கொடுத்தார். அது வரைக்கும் அவர் ஜீவனை அவர்னால மட்டும்தான் கொடுக்கவும் முடியும், திருப்பி எடுக்கவும் முடியும் அப்படிங்கிறது கடவுளுக்குரிய ஆதாரம். அப்ப இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம்னா 100% இவர் மனிதனா இருந்திருக்கிறாரு இந்த பூமியில வாழும் பொழுது. அதே மாதிரி 100% இவர் வந்து கடவுளாவும் அவரோட ரோலை கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அப்போ இதுக்கு இதோட வசனம் பார்த்தோம்னா எபிரெயர் 9:22. எபிரெயர் 9:22 இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்தை அல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இந்த வார்த்தை நிறைவேறதுக்காக தான் இவர் 100% மனிதனா வந்து 100% கடவுளா நமக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த கன்க்ளூஷன், இயேசு கிறிஸ்து ஒரு மனித அவதாரமா இல்லை கடவுளா அப்படிங்கிறதுக்கு பதில் வந்து அவர் 100% மனித அவதாரம், 100% கடவுளின் அவதாரம். இப்போ நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதில் வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்கள் கேளுங்க. இல்லை ஜீசஸ் அவதாரம் தான் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் டைப் அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணலாம். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் மற்றவங்க ஒரு வசனம் கோட் பண்ணிக்கிறேன். இதுல யோவான் 4:14-11 இதெல்லாம் வந்து சாட்சி வசனங்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கான ஒரு வசனம் இது. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சிஸ்டர். பைபிளை வச்சு நீங்கள் ஜீசஸ் வந்து அவதாரம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். பைபிளை நம்ம கிறிஸ்டின்ஸ் மட்டும்தான் பிலீவ் பண்ணுறோம். வெளியே மக்கள் வந்து பைபிளை பிலீவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவர் அவதாரம் தான். அவுட் சைட் ஆஃப் பைபிள் அவர் அவதாரம் தான். அதான் அவர் 100% ஹியூமன் தான். மற்ற ஜனங்கள் எல்லா ஜனங்களுக்குமே ஒரு 100% ஹியூமன் தான். அதே மாதிரி நம்ம பிலீவ் பண்றதுனால பைபிள் ரீதியா அந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம பிலீவ் பண்றோம். ஆனா பொதுவா எல்லா மக்களுக்கும் அவர் வந்து மனிதனா தான் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா நம்ம நம்பக்கூடியது அவர் கடவுள் அப்படிங்கிறது. கேள்வி வந்து பைபிளுக்கு வெளியே வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறீங்க? ஜீசஸ் இஸ் எ காட்ன்ட்டு பைபிளுக்கு வெளியே எப்படி ப்ரூவ் பண்ணுறீங்க? பைபிளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறீங்க அவுட் சைட் பைபிள். சாட்சிகள், நிறைய சாட்சி, அவர் செய்த மிராக்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய பேர் இப்பயும் கடவுளை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா சும்மா அவங்க கேட்கறத வச்சு ஏற்றுக்கல, அவங்களுக்கு ஏதாவது நன்மை நடந்திருந்தா தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. அப்படிதான் ஒவ்வொரு சாட்சியினால தான் அதை உறுதிப்படுத்தணுமே தவிர மற்றபடி வேற வார்த்தைனால நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்க அனுபவத்தின் மூலமா அவங்க கடவுள் அப்படிங்கிறத நம்பலாம். கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஜீசஸ் பர்த் தான் AD BC கிபி பிரிக்கப்பட்டிருக்குல்ல,
அது பைபிள் உள்ள இல்லை, வெளியே. யாருன்னா நம்ம பர்த்டே நமக்கு வயசு வந்து 35 அப்படின்னு சொன்னோம்னா இயேசு கிறிஸ்து பிறந்து இவ்வளோ வருஷத்துல நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஏடி 2035னா ஜீசஸ் பிறந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஒரு பெரிய சாட்சியில் ஒரு ஆன்சர். இதே மாதிரி தான் கேள்வி கேட்கணும். வேறு ஏதாவது கேட்குறீங்களா? ஓகே, வேறு எதுவும் கேட்கலன்னா நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதான் ப்ரெசன்டேஷனுங்க. பார்த்தீங்களா, அப்படி நீட்டாக எழுதி டீச் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஸ்கூல்லலாம் டீச் பண்ணியிருக்கீங்களா? அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால நீட்டாக எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வசனம்லாம் போட்டு பண்ணி இந்த வார்த்தைலாம் கவனிச்சிங்களா? இன்கார்னேஷன், அவதாரம்னா என்னன்னு சொல்லி இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரெசன்டேஷன் புரியுது. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டீச்சர் ஆகிடும். ஸோ டீச்சருக்கு அப்படி தான் 4 ஆங்கிலிருந்து கொஸ்டின்ஸ் வரும். அப்போ அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நல்லா கிளாப் பண்ணி அடுத்த டீச்சரை வெல்கம் பண்ணுவோம். அந்த 5 மினிட்ஸ் பண்ணுங்கள், சிம்பிளாக பண்ணுங்கள். இது முடித்தோடனே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம். டேனி பிரதர், இது முடித்தோடனே எல்லா டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறோம். ஸோ இங்கே ரெடி பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் ஃபோட்டோக்கு வெயிட் பண்ணுங்கள். ஒரு நம்ம ஃபஸ்ட் இயர் முடிக்க சாப்பாடு வைக்கலாம். ஃபஸ்ட் இயர் முடிக்க போகிறோம், செகண்ட் இயர்க்குள்ள போகிறோம். ஸோ ஒரு குரூப் ஃபோட்டோ. நான் எடுத்த டாபிக் என்னன்னா, இயேசு அவதார புருஷனா இல்லை கடவுளா அப்படிங்கிறதுல நான் எடுத்தது ரெண்டு பாயிண்ட்டு. அது என்னன்னா, அவதாரம் அப்படின்னா என்ன, அது எதுக்காக எடுத்தாங்க அப்படின்றத அந்த ரெண்டு நான் எடுத்தேன். அவதாரம் அப்படின்னா நான் எழுதல, அது அவதாரம் ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவதாரம் எடுத்தாங்க. அவதாரம் என்றால் என்ன அப்படின்னா, இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவதாரம் அப்படின்னா இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். ஏன் அவதாரம் எடுக்கிறாங்க அப்படின்னா, கடவுளோட 2 தரப்பு மக்கள் 2 தரப்பு பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி. இப்போ நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி 2 தரப்பு மக்கள் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ஒன்று என்னன்னா, வானுலக தூதர்கள் அப்படின்னு சொல்லலாம், நம்ம வானுலக தேவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த உலகத்தில் ஆள்ற ராஜாக்களாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற அரசியல்வாதி மக்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 பேர் மனு கொடுக்குறாங்க கடவுள்கிட்ட. 2 பேர் மனு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, 2 விதம் மனு கொடுக்குறாங்க. ஒன்று அப்படின்னா, அந்த கஷ்டப்படுறாங்க, அந்த காட் கிட்ட 2 விதமா ஜெபம் பண்றாங்க. ஒன்று, இவ்வளோ அதர்மம் நடக்குது, இவ்வளோ தவறு நடக்குது அப்படின்னு ஒரு பீப்புள் சொல்றாங்க. இன்னொன்று அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க. அப்போ என்ன காட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவரே ஒரு பக்கம் சொல்லும்போது அவரே ஒரு வேலை ஆக்ஷன்ல இறங்கி அவரே எல்லாமே கிளியர் பண்ணுவாரு. இன்னொரு அவதாரம் அப்படின்னா, அவரே மனிதனாகவும் வந்தாரு அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். 2 வித அவதாரம் இருக்கு. ஃபர்ஸ்ட், அந்த ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவரே எல்லாமே சால்வ் பண்ணுவார். அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை அப்படின்னா அவரே இறங்கி வருதல், குழந்தையா இறங்கி வருதல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நான் எடுத்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் சொல்லுது. அந்த மாதிரி அந்த 2 பெட்டிஷனுக்கும் ஆண்டவர் பதில் தராரு. ஒன்று அவரே ஆக்ஷனில் இறங்குறாரு, இன்னொன்று அவரே மனிதனாகவும் பிறந்து நமக்கு அதை வின் பண்ணியும் தராரு. ஸோ அவர் 100% கடவுளாகவும் இருக்கிறாரு, 100% மனிதனாகவும் இருந்தார். அதுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க, அதே பெரிய சந்தோஷம். ஸோ நம்மளாம் தைரியமாக வர முன்னாடி ரெடியாக எல்லாம் இருக்கும்போது அவங்க முன்னாடி வந்து இது பண்ணாங்க. ஓகே, இப்போ அவங்க சொன்னதுலேருந்து ஏதாவது கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக கேட்கணும். கேட்கும்போது அவங்களுக்கும் நல்லா டெவலப் பண்ண முடியும். கேளுங்க, அவங்க சொன்னதுலேருந்து கேளுங்க.
இதான் கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் இதுதான். இங்கே கிளாஸ் பார்ட்டிசிபேஷனுக்கும் மார்க் இருக்குது, சரியா? ஸோ நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கும் மார்க் அவங்களுக்கு மட்டும் மார்க் மைனஸ் ஆகாது, அவங்களுக்கு கிடைச்ச மார்க். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் கேள்வி கேட்கலன்னா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணவே முடியாது. ஆனால் உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆயிரும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைனஸ் ஆயிரும். இன்னொரு விஷயம், அவர் மனிதனாகவும் இருக்கும்போது அவர் நான் கடவுள் அப்படின்னு சில விஷயத்தில் பைபிளில் நமக்கு அதை கோட் பண்ணியிருக்காரு. நானே ஜீவப்பம், நானே இந்த பிதாவினுடைய நாமத்தையும் அவர் எடுத்து நான் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, கேளுங்க சிஸ்டர், கேளுங்க. கொஸ்டின் இது இல்லையா? யாருக்குமே கொஸ்டின் இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும், உங்கள் மார்க் எல்லாம் மைனஸ் ஆகும். கேட்குறீங்களா? ஸ்டெப் 2 நிலை சொன்னீங்கல்ல, கடவுளா வருவாரு, இன்னொன்று வந்து அவதாரமா வருவாங்க அப்படின்ட்டு. அதுக்கான 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமா? கடவுளா வந்ததுக்கான அதான் கடவுளா மனிதன் அவதாரத்துல வந்தாருன்னா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலாம். கடவுள் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடுவாரு நினைக்கிறேன். ஓகே, கடவுள் அப்படிங்கிறப்போ புராண கதைகள் அந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் மட்டும் தான் இருக்கு. டைரக்டா வந்ததில்ல. அதே அந்த அந்த ஸ்பாட்ல அவர் இருப்பாரு, எல்லாத்தையும் பண்ணிடுவாரு. அவதாரம் என்றால் இறங்கி வருதல் அப்படின்னு. அவர் காடா இருக்காரு, நமக்காக இறங்கி வராரு. ஒரு மனுஷனா, நம்ம மனுஷனா இருக்கிறதுனால நம்ம போலவே அவரும் மனுஷனா இறங்கி வராரு இந்த உலகத்துக்கு. மேலேயே இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே, ஏன் இறங்கி வரும்? இல்லை, நான் அது நம்மளும் மனுஷனா இருக்கிறனால, மனுஷன் பாவத்துல விழுந்து போனதுனால நம்ம மாதிரியே சரீரத்தோட ஆதியாகமத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம மாதிரியே அவர் வந்து நம்ம இறந்ததை நமக்கு மீட்டு தரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மனுஷனா பிறந்து வந்தார். ராமரும் ஒரு அவதாரம் இல்லை? ராமர், அவருக்கும் ஜீசஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ராமர் இந்த பாலம்லாம் போட்டாங்க, ராமர் பாலம். ஆனால் அவங்க அவதாரம் எடுத்ததை பற்றி அவ்வளோ தெரியல. ஆனால் மறிக்கவில்லை. யாராச்சும் எழுதியிருக்காங்க நினைக்கிறேன்ல, அந்த 10 அவதாரம் சொல்லுங்க. 10 அவதாரம், தசாவதாரம் எழுதியிருக்காங்க நினைக்கிறேன். 10 மணி ஞாபகம் சொல்லு. முன்னாடி மராஜி அதில் கிளியராக எழுதியிருக்கிறாங்க. 10 அவதாரம் எடுத்திருக்கிறாங்க. அது ஒன்று விஷ்ணு தான் ராமராவ் எடுத்தார்ல. விஷ்ணு தானே ராமராவ் வந்தார். ஓகே, முன்னாடி வாங்க, அப்படியே ரீட் பண்ணிக்காங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பாருங்கள். நல்லா நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ சிஸ்டம் நல்லா இது பண்ணாங்க. பட் அது கையில் பேப்பர் இல்லாதனால கிளியராக பண்ண முடியல. மராஜி கையில் பேப்பர் வச்சுருக்கனால இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஓகே, கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இல்லாதனால. ஸோ நீங்கள்லாம் டெவலப் ஆகுறீங்க. ஸோ இதுதான் வந்து கல்வியோடைய ஃபஸ்ட்டு குவாலிட்டி. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கருத்தை வந்து தைரியமாக முன் வைக்கணும். நாலு எதிர்ப்பு வரும், ஆனாலும் அதை சமாளித்து அதை வைக்கணும். அதுதான் முன்னாடி சந்தோஷம். வாங்க சீக்கிரம் வாங்க, மனசில் உள்ளது சொல்லுங்கள். படிக்க முடியலன்னா மனசில் உள்ளது சொல்லுங்கள். முடிக்க போகிறோம். சரி சார், சொல்லுங்கள் டக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கணுமா? வேண்டாமா? சரி. இது ஒரு அவதாரமா? மச்ச அவதாரம் சொல்லிட்டு அது மீனாகும். மச்ச அவதாரம், அப்புறம் கூர்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம். 10 அவதாரம் இந்த இந்து புராணங்களில் 10 அவதாரமும். ராம அவதாரம், விஷ்ணு வந்து ஒரு காலகட்டத்திலையும் மீனாகவும் அப்புறம் கல்வியாகவும் அப்படி அந்த மாதிரி சொல்லப்பட்டுள்ளது. சரி, பாருங்கள், அந்த அசைன்மெண்ட் கொடுத்ததோடைய நோக்கம் என்னென்னா, இந்து மதத்தில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அவதாரம்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அசைன்மெண்ட்டில் நீங்கள் எழுதினது போல் மீனாக வந்து கெட்ட மீனெல்லாம் சாகரிச்சு வரலாம். அது ஏதோ இருக்குது. மீனாக வந்து என்ன பண்ணுவார்?
அவதார் எடுத்தாரு, ஆனால் எதுக்கு எடுத்தாரு? இதுக்கு எடுத்தாலும் இன்னும் படிக்கல, பாதி எழுதியிருக்கிறாங்க, இன்னும் பாதி படிக்கல. ஓகே, அது இப்போ அதே மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லப்படுறது. பட் மோஸ்ட்லி இந்து புராணங்கள் எதை குறிக்குதுன்னா, அவங்கெல்லாம் உண்மையான வாழ்த்த மனிதர்கள் நார்மலாக. சிலர் கதை, அவங்க காவலாளர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஹீரோவாக இருப்பாங்க. ஹீரோவை காட் ஆக்குனது தான் மோஸ்ட்லி ஹிந்துவோடைய புராணம். அதுக்கு எக்ஸாம்பிள் மதுரை வீரன் சாமி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. மதுரையில் இருந்த ஒரு வீரன் அப்படிதானே போல. மதுரை வீரன் வந்து மதுரையில் இருந்த உண்மையான வீரன் அவர் வந்து மதுரையை காப்பாற்றிருக்காரு, அந்த ஜனங்களை காப்பாற்றிருக்காரு. அந்த காலத்தில் உள்ள வாள் சண்டை, சிலம்பு சண்டை இதெல்லாம் போட்டு காப்பாற்றினால ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவரை வந்து அணங்கி கடைசியில் அவர் செத்ததுக்கப்புறம் அவரை தெய்வமாக்கி இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல அவதாரங்கள் ஆக்கியிருக்காங்க. பட் ஜீசஸ் வந்து அப்படி கிடையாது, டைரக்டாக காட் இறங்கி வந்தார். அவர் அவதாரம் கிடையாது, காட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த அசைன்மெண்ட் எழுதி வச்சது இந்த கிளாஸ். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு இதில் பாஸ் ஆகிட்டீங்க, ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. இன்னும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் மக்களுக்கு தாராளமாக எடுத்து சொல்ல முடியும், கேட்குறவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். ஸோ இதுக்கு வந்து ஆதாரம் இருக்குது, கதை கிடையாது, இவர் அவதாரம் கிடையாது, திடீர்னு அழிக்க வந்த அவதாரம் கிடையாது, காட் மனுஷனாக இறங்கி வந்தாருன்னு சொல்லி தைரியமாக எடுத்து சொல்ல முடியும். சரிங்களா? இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைனா நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, எப்போ எக்ஸாம்? ஜூலை ஃபஸ்ட்டு வீக் எக்ஸாம், ஜூனோட முடிச்சிடும். சரிங்களா? ஸோ பாருங்கள், இது செகண்ட் செமஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸாம் வந்து நல்லா ஸ்ட்ரிக்டாக நீங்கள் படிக்கணும். அடுத்த வருஷத்துலேருந்து புது பேட்ச் வருவாங்க, அப்போ அவங்களுக்கு நீங்கள் தான் மாடல். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, முன்னாடி பேட்சை பார்த்து கற்றுக்கோங்களா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ நீங்கள் வந்து அப்படியே இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கற்றுக்குவாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாடலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஒரு இது கட்டணும். ஸோ செகண்ட் இயர்லேருந்து நல்லா ஸ்ட்ரிக்டாக நம்ம கொண்டு போகலாம். 80% அட்டண்டன்ஸ் இருக்கணும், அசைன்மெண்ட்லாம் முடிக்கணும், ஃபீஸ் எல்லாம் இருந்தால் ஃபீஸ் கட்டணும். ப்ளஸ் வெளியே நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போகும்போது நீங்கள்லாம் வரணும். ஸோ பைபிள் காலேஜில் அதெல்லாம் ஒரு இது இருக்குங்க. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அப்போ நம்ம கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்தினோம், பாதி பேர் வரல. வெளியே தரங்கம்பாடி டூர் போனோம், சில பேர் வரல. பட் அடுத்த டைம் வந்து நம்ம அப்படி வைக்கும்போது நம்ம எல்லாருமே வரும்போது நம்ம ஒரு ஃபேமிலினால நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு ரெடியாக இருங்க. இப்போ நம்ம லஞ்சுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம். குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு லஞ்சுக்கு போகலாம். அதுக்கப்புறம் சொல்லுங்கள் மேராஜ், சொல்லுங்கள். செகண்ட் இயர் எனக்கு புரியல. செகண்ட் இயர் இருக்குது, தேர்ட் இயர் இருக்குது. நம்ம ஒன்று லோக்கல் டூர் கூட போகலாம், 2 டூரை போகலாமா? ஒன்று அது எல்லாருமே சேர்ந்து நேஷ்னல் மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று நம்ம மட்டும் சேர்த்து இங்கே பக்கத்தில் எங்கேயாவது போகலாம். பக்கத்தில் எந்த பிளேஸ் நல்லா இருக்கும்ன்றதை இங்கே நம்ம பைபிள் காலேஜ் மட்டும் போகணுன்னா உசிமலை போர் அடிச்சிச்சு இல்லை பல இடத்துல. அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வர இடம் எங்கே இருக்கு? தொட்டப்பட்ட இருக்குல்ல. சரி சரி, பிளாக் தண்டர் இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் வர இடம் சரி, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகலாம். ஒரு ஃபெலோஷிப் இருக்கும் பக்கத்தில், அது ரொம்ப செலவு ஆகாது. நம்ம ஈஸியாக போயிட்டு காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துடலாம். கண்டிப்பாக கூட்டு போகிறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ வேறு எதுவும் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ணலாம். சசி பாஸ்டர் ஒரு கிளாஸ் ப்ரேயர் பண்ணி